எப்பவுமே நாங்கள் மனசில் கஷ்டப்பட்டு புலம்பிட்டெல்லாம் வரும்போது ஏதோ நான் சகலத்தை புதிதாக்கிக்கிறேன் தான் வசனம் வரும். இங்கிலீஷில் உங்களுக்கு காமிச்சு பார்த்தீங்களா, தமிழில் வந்துச்சு. அதுக்குள்ளே நான் எடுக்கிறதுக்குள்ளே இங்கிலீஷில் போச்சு. உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருக கடவுது. நாங்கள் இன்றைக்கி மார்னிங்க்கு ஹாஸ்பிட்டல் இப்போ கிளம்பிட்டுருக்கோம். எந்த ஹாஸ்பிட்டல் போகிறோன்னா ஹை ஹாஸ்பிட்டல் போக போகிறோம். ஏன்னா எனக்கு ப்ரெஷர் இருக்குல்ல, அதனால் அவங்க கண்ணையும் செக் பண்ண சொன்னாங்க. ஃபஸ்ட்டு ப்ரெஷர் எதுக்கு வருதுன்னு கண்டுபிடிக்கணுன்ட்டு. சாம் காலையில் 8:30க்கு ஒர்க்குக்கு போயிட்டு இப்போ 11 o'clock வந்தார். ஒரு ஹை ஹாஸ்பிட்டல் தான் போகிறோம். அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணுவோம்ல, அங்கே தான் போகிறோம். இங்கேருந்து எங்கள் வீட்டாண்டேருந்து 1 hour பெரிய மேடில் இருக்குது. என்னங்க நல்ல ஹாஸ்பிட்டல். எங்கள் ஃப்ரிட்ஜு பாருங்க காலியாக தான் இருக்கும். எங்கே அது பாட்டில் காணும்? அச்சோ, அது ஓப்பனில் இருக்கா பாருங்க. இது அமெரிக்காவில் எந்த வந்து அது இந்த சைடு இப்படி ஊற்றுங்க. போதுமா? லைட்டாக ஊற்றுங்க. லைட்டாக இருக்குமா ஊற்றுறது? வாவ், என்னதான் இது பட்டசராய மாதிரி கேட்குற மாதிரி இருக்குதுல்ல. ஹாஸ்பிட்டல் கிளம்புறோம், போயிட்டு வரோம். நான் சொல்கிறேன். ஷாம்பு இப்போ செக் பண்ணுறோம். 1.67 போட்டால் இதோட ஒரு 20% மெலிசா கிடைக்கும். எவ்வளோ மெலிஸ் ஆகுதோ அவ்வளோ கிளாரிட்டி கிடைக்கும். இதுதான் கான்செப்ட். எவ்வளோ மெலிஸ் ஆகுதோ ரேட் அதிகமாக ரேட் அதிகமாகும். நீங்கள் எவ்வளோ போகிறீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி காசு. ஹவருக்கு கண் பண்ணு போட்டுக்கிறோம். ½ an hour நம்ம கண்ணு தரக்கூடாது. ஆண்டி ஓட்டு போட கூட்டு போனோம், வந்திருக்கேன். இங்கே பாருங்கள் நொங்க. நிறைய ஓட்ட கேன்சல் பண்ணி விட்டானுங்க. என்ன ஆமாம், அப்படி பண்ணுறதுனால அவங்களுக்கு என்ன லாபம்? இந்த சிலிப்பு தர்றது யார்? அந்த அட்டை அச்சடிச்சு வருது, புக்கில் பார்க்குறாங்க. வரா இதை மாடுறது அழகா ஸ்டெப் போடுச்சு. கேவி மாடி காடிமா. இந்த பாருங்க டான்ஸ். வீடியோ எடுத்தா அவன் வாழ மாட்டான். கேவிமா ஆடு காடி, டான்ஸ் ஆடு. என்ன ஆகுதுங்க? கேவிமா ஆடு. ஆடு உள்ள அத்தைக்கிட்ட ஆடு. ஆடு காடி, ஆடு. டான்ஸ் ஆடு, டான்ஸ் ஆடு. ஆடு காடு. ஆடு. ஆடுங்க. நிலா வந்திருக்குது. ஃபோட்டோ தான் எடுக்கிறேன். நிலா வந்திருக்கு. அதே டைம் பார்த்தீங்கன்னா இங்கே பபுள் இருக்காரு. ஃபோட்டோ எடுக்கணுமா? 3 சொல்லு மாமாட்ட சொல்லு. மாமாட்ட சொல்லு. எத்தம்மா ஃபோட்டோ எடுத்துருக்கம்மா? எடுத்துட்டேம்மா, எடுத்துட்டேன். எத்தம்மா ஃபோட்டோ எடுத்துட்டேண்ணா? எடுத்துட்டேன்டா. அத்தை அத்தை எடுக்கணுமா? அத்தனை எடுக்கிறது. இது என்னது காவிமா? இது என்னது காவிமா? ஊசி போட்டுறாங்களா? மருந்து. 3 பாய் சொல்றான். சொல்லுமா? நீ தேடிட்டு தான் இருக்கேன். அந்த லைட் லாம்ப்ல வரும்ல. எடுக்கிறேன்டா அப்பா. எடுக்கிறேன் போ. எடுக்கிறேன்னு சொல்றேன்ல. போட்டோ சாம் எடுக்கறாரா? காட்டு காட்டு மாமா போட்டோவை அப்படிங்குது. எடுக்கிறேன் கிளம்பு. எடு படங்குற பிச்சிரும் உன்னை. ப்ளீஸ் மாமா சொல், ப்ளீஸ் மா. அப்படி சொல்லு. இதான் எடுக்கிறேன். ஏங்க 3 காணோம். 3 பாத்தியா? தெரியுதா? 3. ஓகேவா? பாய் சொல்றேன் 3க்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 10 குடும்பத்துக்கு தலா 1000 ரூபாய் மதிப்புள்ள மளிகை பொருட்கள் வந்து கொடுக்க போகிறோம். அந்த வீடியோ தான் நீங்கள் இதுக்கு மேலே வந்து கண்டினியூவாக பார்க்க போகிறீங்க. நான் இந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா வழக்கமாக தனியாக தான் போட்டு வைப்போம்.
தனியாக போடுவோம் பார்த்தீங்கன்னா யாருமே அதெல்லாம் பார்க்குறதே கிடையாது. ஏன் இதில் என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு யாருமே பார்க்குறதில்ல. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை பேரோட உழைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இது கொடுக்குறது ஒருத்தங்க, அவங்க வந்து வேறு ஒரு ஊரில் இருக்காங்க, அவங்க வந்து 10 குடும்பத்துக்கு கொடுக்குறாங்க. அவங்க மட்டும் இல்லை, நிறைய பேர் நம்ம சேனல் மூலமாக பார்த்தீங்கன்னா இங்கே உதவி செஞ்சிட்ருக்காங்க. எங்களுக்கு தெரிஞ்ச சில ஃபேமிலிக்கு நான் பார்த்தீங்கன்னா இது கொடுத்துட்ருக்கோம். இது எப்படி ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா, வீடியோவை ஆரம்பத்துலேருந்து பார்த்தவங்களுக்கு தெரியும். நாங்கள் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொடுக்க ஆரம்பித்தோம். நாங்கள் தனியாக பண்ணிட்டு இருந்தோம். இது மட்டும் இல்லை, நாங்கள் சேனல் ஆரம்பித்த டைமில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நைட் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா பெட்ஷீட்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்திருப்போம். அதெல்லாம் ஆரம்பத்தில் பார்த்தவங்களுக்கு தெரியும். எத்தனை பேருக்கு தெரியும்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் நான் இப்போ சொல்கிற இந்த விஷயம் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. நம்மளால் முடிஞ்சது, எங்களாலையும் நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்க சில பேராலும் அவங்களால கொடுக்க முடிஞ்ச உதவிகளை நம்ம சேனல் மூலமாக கொடுத்துட்ருக்காங்க. அதுதான் இந்த டொனேஷன். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய டொனேஷன் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸ்கூல் பசங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு ஸ்கூல் கிட், பேக்ஸு, அதுபோல் நம்ம சேனலில் பார்க்குற நம்மளோட சப்ஸ்கிரைபர் மற்றும் நம்மளுடைய உறவினர்கள், அப்படி தான் நான் சொன்னதாக கரெக்டாக இருக்கும், அவங்களாம் சேர்ந்து தான் கொடுத்துட்ருக்காங்க. இந்த டொனேஷன் பார்த்திங்கன்னா 10 குடும்பத்துக்கு ஒரு 10 கிலோ அரிசி, அப்புறம் இன்னும் கொஞ்சம் மளிகை பொருட்கள். அதை பற்றி நான் வந்து அப்படியே லைனாக சொல்கிறேன். நீங்கள் வீடியோ கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் புரியும். வாங்க நம்ம பார்க்கலாம். வணக்கம். இப்போது நேற்று நான் அடிக்க வச்சேன்ல, உங்களுக்கு சொன்னேன்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த நாள் சாயங்காலம் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் அதே காட்டுறேன். 6:30 மணி. இப்போ குளோரி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா, இந்த நாட்டு சக்கரை மட்டும் அடுக்கி வைக்கிது. நேற்று நான் அடக்கலை, ஏன்னா எறும்பு வந்துட போது சொல்லிட்டு நான் வந்து அடக்காமல் வச்சுருந்தேன். எறும்பு வந்துச்சுன்னா அது ஒரு தொல்லை. அதனால் இப்போது என்னென்ன பொருள் இருந்தது நான் நேற்றே உங்கள்கிட்ட சொன்னேன், இருந்தாலும் மறுபடியும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இங்கே பாருங்கள், ஒரு கம்ப்ளீட்டான ஒரு பார்த்தீங்கன்னா குளோரி உள்ள வந்து மறைக்குது. கம்ப்ளீட்டான ஒரு கிட்டு இங்கே நம்மளுக்கு கிடச்சிச்சு. ஒரு நாட்டு சக்கரை, ஒரு எண்ணெய், ஒரு கடுகு பாக்கெட்டு, மிளகாத்தூள், சோயா, பூண்டு. ஏன் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பட்ஜெட் வந்து இப்படி மாறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும். இன்னும் இது இவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, மொத்தமாக நாங்கள் அரிசியில் ஏற்றிட்டோம். அதான் மொத்தமாக 10 கிலோ கொடுத்துட்டோம். வழக்கமாக நம்ம எவ்வளோ கொடுப்போம்னா 2 கிலோ தான் கொடுப்போம். 2 கிலோ அரிசி. மிச்சத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பொருள் வாங்குவோம். அப்போ நிறைய பொருள் கிடைக்கும். 2 கிலோ அரிசிலாம் மிச்சு போனால் எவ்வளோ ஆகும்? ஒரு 150 ரூபா உள்ள தான் ஆகும். அதுமாதிரி தான் நான் வந்து வாங்கிட்டு இருந்தோம். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், அரிசி தான் மெயினாகி போச்சு. அதனால் அரிசியை நாங்கள் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி அரிசியை அதிகமாக்கிட்டோம். இப்போ 10 கிலோ அரிசி, மிச்ச பைசாவுக்கு வந்து நாங்கள் வந்து இந்த பொருள்லாம் வாங்கி வச்சுருக்கோம். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல வாங்கினதில்லை, எல்லாம் ஒரு இடத்துல வாங்கினது. இப்போது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சில டிமார்ட்டில் வாங்கினது. ஆயிலாம் பார்த்திங்கன்னா சவுக்கார்பேட்டில் நான் போகும்போது வாங்கிட்டு வந்தேன். விலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா அந்த விலை கம்மியாக இருந்துச்சுன்னா தான் அதில் வர மணிலேருந்து இன்னொரு பொருள் வாங்க முடியும். இப்போ கடுகுலாம் அப்படி தான் வாங்கினது, பூண்டு அப்படி தான் வாங்கினது. இப்போ பட்ஜெட் நம்ம இங்கே லோக்கல் ஷாப்பில் வாங்கினோன்னா ஓகே. இப்போ நார்மலாக வாங்கினோன்னா ஏதாவது ஒரு பொருள் இறக்காம போவோம். 1 லிட்டர் 150, 170, 71 கோல்டு வின்னர். என்ன ரேட் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதனால தான் சவுக்கார்பேட்டில் போய் சாம் வாங்கிட்டு வந்தாங்க. பூண்டும் ரேட் அதிகம். பூண்டு வந்து எப்பவுமே நாங்கள் பொண்ணு சூப்பர் மார்க்கெட் பெரம்பூர் அங்கே தான் போய் வாங்குவோம். எண்ணெயும் பூண்டுக்குமே நாங்கள் தனியாக ஒரு பிளேஸ்க்கு வந்து போனோம். இந்த மீல் மேக்கர் கூட பார்த்தீங்கன்னா நமக்கு 13 ரூபா வருது. இதுவும் பொண்ணு சூப்பர் மார்க்கெட்டில் தான் நாங்கள் வாங்கினோம். அரிசி வந்து நாங்கள் வேறு இடத்துல வாங்கினோம். ஏன்னா எங்கெங்க விலை கம்மியாக இருக்குன்னு தெரிஞ்சு நம்ம வாங்கும்போது தான் ஒரு பட்ஜெட்டுக்கு நம்ம இவ்வளோன்னு கொடுக்க முடியும். நமக்கு 5 கிலோ அரிசியே ஒரு பாக்கெட் வாங்கினாலே 360 ரூபா, 400 ரூபாய்க்கு கூட இருக்குது. 5 கிலோ அரிசி அப்படிங்க அது மல்டிப்ளை பண்ணாலே 10 கிலோ அரிசி நமக்கு 700 ரூபாய் 600 சில்லறையே வந்துடும். ஓகேவா? நாங்கள் வீர சிவாஜி பிராண்ட் தான் எப்பவுமே வந்து வாங்குவோம். நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். அதனால இப்போ நாங்கள் இதெல்லாம் எடுத்துட்டு சாம் வந்து ஃபர்ஸ்ட் 5 செட் வந்து ஃபர்ஸ்ட் நான் மட்டும் தனியாக போகிறேன். 5 செட்டு போய் ஒருத்தவங்க கொடுத்துட்டு வரணும். ஒரு 5 ஃபேமிலிக்கு வச்சுட்டு வரேன். ஒருத்தவங்க வீட்டில் போய் வச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். மீதி 5 போய் வந்து எடுத்துகிட்டு போவேன். இப்போ குளோரி கூப்பிட்டு போயிடுவேன். இப்போ செகண்ட் எடுத்துகிட்டு போகிற 5 வந்து நாங்கள் 2 பேரும் சேர்ந்து கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் எடுத்துகிட்டு போடல 5 அதை போய் மொத்தமாக எடுத்து திருப்பி அதை எடுத்துப்போம். அது மாதிரி நன்றி சொல்லிக்கிறோம். எப்படின்னா இதில் நமக்கும் ஒரு கிட் இருக்குது. அக்கா வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே எங்களுக்கு ட்ராவலுக்கும் சரி எங்கள் தேவைக்குமே சரி இந்த டொனேஷன் கொடுக்குறாங்களே, அக்கா பேர் வந்து நாங்கள் சொல்லலை. யாருமே பேர் சொல்கிறது விருப்பமே படல. அதனால யார் பேருமே நாங்கள் சொல்கிறது இல்லை. அக்கா வந்து எங்களுக்கு கொடுத்துருவாங்க. இந்த வாட்டி நான் வந்து ட்ராவலுக்கு அதுக்கெல்லாம் நாங்கள்
அதை விட எங்களுக்கு மல்லிகை ஜாமான் தேவைப்படுது 10 கிலோ அரிசி வீட்டுக்கு. அதனால நான் சொல்லிட்டேன் அக்கான்னு, அக்கா நாங்கள் ஒரு கிட்ட எடுத்துக்கிறோம்க்கா அப்படி சொன்னோம். அக்கா ஓகேன்ட்டாங்க. 10 கிலோ நம்ம பிரித்து வச்சாலும் ஒரு மூட்டையில் 26 கிலோவில் 4 கிலோ அரிசி தனியாக ஒரு ஃபேமிலிக்கு, அதில் கொஞ்சம் மல்லிகை ஜாமான் போட்டு நம்ம வந்து ஒரு ஃபேமிலி கொடுக்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 11 ஃபேமிலி. அந்த 11வது ஃபேமிலிக்கு வந்து நம்ம அரிசி மட்டும், ஆமாம் அரிசி, அது கூட கொஞ்சம் கடுகு, ரவை, அது மாதிரி சில ஐட்டங்கள் வந்து சேர்த்து கொடுக்க போகிறோம் பர்சனலாக. ஆமாம் அக்காதும் இது எல்லாமே சேர்த்து கொடுக்குறோம். ஓகேவா? இதில் எங்களுக்கும் ஒரு கிட் இருக்குது. ரொம்ப நன்றிக்கா, எங்களுடைய தேவைகளை வந்து நீங்கள் சந்திச்சிங்க. நிறைய பேர் வீடியோவே பார்க்காம நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அனுப்பிச்சிடுறாங்க. அது ஏன் தான் அப்படி அனுப்புகிறாங்கன்னே தெரியல. உனக்கு வேறு வேலை இல்லை, நீ உழைக்கவே மாட்டேன், இப்படி தான் நீ பிச்சை எடுப்பேன். ஏங்க நீங்கள் எனக்கு பிச்சை போடலங்க, விட்டுருக்காங்க. அடுத்தவங்களுக்காக அது பிச்சை போடுறாங்களா, அவங்கள நீங்கள் விட்டுடுங்க. அவங்கள வந்து உங்கள் கமெண்ட் எல்லாம் பார்த்தா எங்களை விட்டுருங்க. இந்த இந்த பொருள் வாங்குறவங்க அந்த கமெண்ட் பார்த்தா என்ன நினைப்பாங்க, இந்த பொருள் வந்து வந்து ஒரு ஒரு ஃபேமிலிக்கு இன்னொரு ஃபேமிலி கொடுக்குற ஒரு உதவி. இதை நீங்கள் உள்ளே போந்து நீங்கள் ஒன்று சொல்லலாம். இப்போ எங்களை சொல்லலாம், எனக்கு ஒன்றே இல்லை, நான் டெலிட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். சரிங்களா? இல்லைனா உங்களை எதாவது சொல்லணுமா திட்டணுமா சொல்லி திட்டிட்டு போயிடுவேன். நீங்கள் திட்டினாலும் திட்டு வாங்கிட்டு போயிடுவேன். இப்போ அவங்களுக்கு யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் ₹1 கொடுக்கல, இது 10,000 ரூபாய் கொடுத்து அக்கா ஒருத்தவங்க கொடுக்குறாங்க. அவங்களுடைய உழைப்பு, இந்த ஆசீர்வாதம் அவங்க ஃபேமிலிக்கு தான் போய் சேரும். ஏழைக்கு இளைஞர்களும் கத்தருக்கு கடன் கொடுக்குறாங்க. தான தர்மம் செய்ய மறவாதீர்கள். அந்த வசனம் எல்லாமே அக்கா அவங்களுக்கு வந்து பொருந்தும். ஏன்னா அக்கா ஃபர்ஸ்ட் வாட்டி கொடுக்கும்போது 20 பேருக்கு டொனேஷன் கொடுத்தாங்க. ஞாபகத்தை பக்கமா 20,000 ரூபாய் கொடுத்து டொனேஷன் வந்து கொடுத்தாங்க அந்த டைம். அதே தான் அக்கா வந்து இப்போ வந்து கொடுக்குறாங்க. நாங்கள் அன்னைக்கு வீடியோ போட்ட அன்னைக்கு நைட்டே மெசேஜ் பண்ணாங்க. நம்ம ஸ்கூல் பேக் கூட ஒரு 4 பேருக்கு. இது எல்லாமே சண்டே நைட்டு நாங்கள் வீடியோ போட்டதுக்கு அப்புறம் நடந்தது. ஆமாம், இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்ததெல்லாம் கிடையாது. நீங்கள் இந்த வீடியோ லேட்டாக பார்க்கறதுனால உங்களுக்கு அப்படி தெரியலாம். அந்த வீடியோ பார்த்த உடனே அவங்க போட்டாங்க. போட்டு 2:30 மணிக்கு எங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சு இது மாதிரி வாங்கி கொடுத்துருடா. எந்த கணக்கு வழக்கமே எங்களுக்கு கேட்க மாட்டாங்க. எங்களை அவ்வளோக்குள்ள அவங்க நம்புறாங்க. இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஸ்பாக்கு ஃபர்ஸ்ட் மிகப்பெரிய நன்றி சொல்லணும். எங்களை நம்புற அக்காவுக்கும் நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா ஒருத்தவங்க நம்பி ஒரு பொறுப்பு கொடுக்கும்போது 1000 கேள்வி. எங்களுக்கே டொனேஷன் வந்தால் சில பேரெல்லாம் வந்து கணக்கு கேட்பாங்க. அது தப்பு இல்லை, நாங்கள் எல்லா கணக்குமே அனுப்பிச்சிருவோம். ஆனால் சில பேர் வந்து உங்களை பற்றி எங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு எங்கள் கையில் ஒப்படைச்சிட்டு எங்களை நம்புறாங்க. பார்த்தீங்களா? அதுவும் அந்த அன்புக்கெல்லாம் என்ன சொல்லுங்க. 2 பேருக்குமே நம்ம உண்மையாக தான் இருக்கணும், எல்லாருக்குமே உண்மையாக இருக்கணும். இப்போ ரொம்ப உண்மையாக இருக்க வேண்டியது நாங்கள் தான். அதுதான் நான் வந்து உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். சரிங்களா? எங்களால் முடியல அதனாலலாம் வீடியோ போடல. வீடியோ ஏன் போடுறோன்னா நம்ம கரெக்டாக இருக்கணும் காட்டுறதுக்கு தான். இதை கொண்டு போய் கொடுக்கறதுனால எந்த பெருமையும் கிடையாது, எதுவுமே கிடையாது. சரிங்களா? எங்களோட உழைப்பு இதில் இருக்குங்க, நீங்கள் அதில் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? நானும் வேலையை விட்டுட்டு பெட்ரோலை போட்டு என் உழைப்பெல்லாம் போட்டு கொண்டு போய் கொடுக்குறேன். சரிங்களா? இது யார் செய்வாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ நான் சொல்கிறேன். இப்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன் இந்த நெகட்டிவ் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு ஏன் இவ்வளோ பதில் சொல்லணும்? அப்படி இல்லை. இந்த கமெண்ட்டை பார்க்குறவங்க யார் தெரியுமா? இந்த பொருளை வாங்குறவங்களும் இந்த பொருளை கொடுத்தவங்களும் இனிமேல் பொருள் கொடுக்கலாமா நினைக்கிறவங்களும். அப்போது நான் இந்த இடத்துல பதில் சொல்ல வேண்டிய அவசியத்தில் நான் இருக்கேன். அதனால் சொல்கிறேன். அந்த கமெண்ட்டை முழுசாக கூட படிக்கல, டெலிட் பண்ணிட்டு போயிட்டேன். ஏன்னா அவங்க அந்த வீடியோ பார்க்கல. நான் மட்டும் அந்த கமெண்ட்டை பார்க்கணும் சொல்லு. அவங்க வீடியோவே பார்க்கல, தம்ப்லைன் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணி. பார்க்காம உனக்கு ஒரு வேலை இல்லை, நீ இப்படிதான் ஓசிலியே காசு வாங்கி நீ பார்ப்ப, நீ போய் வேலைக்கு போ. நான் என்னங்க நான் உங்ககிட்ட ஓசிலியே வாங்கி வீடியோ போட்டுட்டு இருந்தா நான் இதுக்குள்ள வாடகை வீட்டுல இருக்க மாட்டாங்க. நல்ல ஒரு சொந்த வீடு கட்டிட்டு செட்டில் ஆயிருப்பேன் லைஃப்ல. நாங்களே அப்படியே நீ வேற அப்படிலாம் இல்லாதவங்களாம் இல்லை. நீ சொல்றது சிரிப்பா இருக்கலாம். நைட்ல போய் லைவ் பார்க்க சொல்லு. நைட்ல உட்காந்து கமெண்ட் பண்றோம். நீங்களாம் வந்து நைட்ல உட்காந்து ஒரு 12 மணிக்கு மேல லைவ் பாருங்க. சரிங்களா? நேரம் நடக்குது ஒன்றும் இல்லை, எங்கே போவேனா யூடியூப்ல பாருங்க. யூடியூப்ல ஒன்றுமே இல்லை, ட்ரெஸ்ஸு ஆரியங்கரமே போட்டுட்டு உட்காந்துக்கிட்டு ஒரு QR ஸ்கேனை வச்சுக்கிட்டு என்னென்னமோ பேசிக்கிறாங்கம்மா. ஒரு பிள்ளை வந்து படிக்கிறா போல, அவளுக்கு எஜுகேஷனுக்கு லோனுக்கு காசு வேணும் போல, அவ வந்து உட்காந்து எழுதிக்கிட்டே இருக்கா, QR வச்சிருக்கா, அது காசு போடுறாங்க. சில பேர் என்ன தெரியுமா சொல்றாங்க, நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம், எங்களுக்கு நீங்க உதவி பண்ணா நல்லா இருக்கும்னு QR வச்சு பண்றாங்க. அதுக்கும் காசு விழுது. வீட்டு வாடகை கொடுக்க முடியல, எங்களுக்கு காசு போடுங்க. அதெல்லாம் லைவ்ல வந்து போயிட்டு இருக்கு. அப்படியே பார்த்துட்டு வரும்போது நான் சொன்னதான் நடக்குது. சரியா? ஆமா. இப்ப நானா சொல்றேன், அதுக்கு கொடுக்காதவங்க இல்லவே இல்லை. அதுக்கும் எவ்வளவு விதம் கொடுத்துருக்கான். நான் போய் பார்த்து செக் பண்ண, நிறைய வீடியோ எல்லாம் போட்டு தமாஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் போய் பார்த்தேன். நான் நினைச்சேன் சும்மா விளையாட்டுக்கு சொல்றாங்க போலகுது அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் பார்த்தா சப்ஸ்கிரிப்ஷன் கட்டுறதுக்கு ஒரு மாசத்துக்கு 660 ரூபா எவ்வளோ கட்டணுமா? எவ்வளோ கட்டியிருப்பேன்? எத்தனை பேர் கட்டிருக்கான் தெரியுமா? 400 ரூபாய் 500 ரூபாய் கட்டியிருக்கான்.
400 500 அந்த லைவில் கட்டியிருக்கான். அப்போ யோசிச்சு பாரு ஒரு நாள் வருமானத்தை பாருங்கம்மா. நம்ம வந்து என்னமோ ஆனால் சொல்கிறவங்க கேவலமாக கமெண்ட் பண்ணுறவங்களாம் அதனால ₹1 கூட யாருக்கும் பிச்சை போட போகிறது இல்லை. அது நல்லா அந்த மாதிரி புத்தி உள்ளவங்க தான் அது மாதிரி கமெண்ட் பண்ணுவாங்க. ஓகே, நம்ம அக்காவுக்கு நன்றி சொல்கிறத விட்டுட்டு இது வந்து யார் சொல்கிறோன்னா ரொம்ப நாள் கழிச்சு டொனேஷன் வந்துருக்குங்க. எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க தெரியுமாங்க இந்த 9 ஃபேமிலியும் 10 ஃபேமிலி வச்சுக்கோங்க. இல்லை நான் என்ன சொல்கிறேன் குளோரியா, நீ சொல்ல இது மாதிரி நீங்கள் கேட்குறீங்களே. நான் இப்போ நாங்கள் வந்து உங்ககிட்ட கேட்டு ஒருத்தங்கிட்ட கேட்டு வாங்கி கொடுக்குறோம். இது எத்தனை பேர் செய்கிறாங்க சொல்லுங்கள்? ரொம்ப குறைவான மக்கள் தான் செய்கிறாங்க. ஏன்னா கேட்குறதுங்கிறது சில பேருக்கு பிடிக்காது, சில பேருக்கு வராது, இயற்கையாக வராது. ஏன்னா அது ஒரு அசிங்கமாக பார்ப்பாங்க. ஐயோ நம்ம போயிட்டு ஒருத்தங்க கிட்ட கையேந்து நிற்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு. அதெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்பீங்கன்னு தெரிஞ்சும் நான் வந்து நின்று ஒருத்தங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன்னா நீங்கள் எங்கள் நிலைமை யோசிச்சு பாருங்கள். இதில் சில பேர் தான் எங்களுக்கு டிராவலுக்கு மளிகை ஜாமான் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி தருவாங்க. சில அக்காங்க கிட்ட நம்மளே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம் தர முடியாது அவங்களால. ஏன்னா அவங்களோட பட்ஜெட்டே ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ நாங்கள் லீவ் போட்டுட்டு எங்கள் பெட்ரோல் இது பண்ணிட்டு தான் நாங்கள் லீவ் போட்டுட்டு ஒரு நாள் சம்பளம் விட்டுட்டு எங்களுடைய பெட்ரோல் செலவு பண்ணிட்டு தான் எங்கள் நேரத்தை நாங்கள் விதைக்கிறோம். இதெல்லாம் ஏன் பண்ணுறோன்னா அதோடைய பலன் வந்து ஆண்டவர் ஏசப்பா தான் எங்களுக்கு வந்து தருவார். அது எங்களுக்கு நல்லாவே தெரியும். மறுபடியும் சொல்கிறேன், நானும் இப்போ வந்து இப்போ கிளம்புறேன். என்ன நினச்சிருக்கீங்கன்னா டொனேஷன் வாங்குறவங்க எக்கச்சக்கமாக காசு வாங்கி ஏமாத்துறாங்கன்ட்டு ஒரு கண்ணோட்டம் இருக்குது. அதுலேயே நீங்கள் வந்து எங்களை பார்க்குறீங்க. நாங்கள் இதுலலாம் என்ன சொல்லனே தெரியல. எனக்கு வந்து ஒரு கிட்டு கிடைச்சதே எனக்கு ரொம்ப மிகப்பெரிய சந்தோஷம். எனக்கு அதுவே எனக்கு ₹1,00,000 கொடுத்த மாதிரி. நாங்கள் இருப்பதை வைத்து சிறப்பான வாழ்க்கை எப்பொழுதும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 மூட்டை வந்து சாம் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுக்கடுத்து ஒரு 5 மூட்டை, ஒரு மூட்டை சொன்னோம்ல 4 கிலோவில் ஒரு கிட்டு, அதெல்லாம் திரும்ப 2வது ரவுண்டு வந்து நான் போவேன். ஓகே, பத்திரம் பாப்போம்மா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வச்சுருக்கோன்னா ரஸ்க்கு பாக்கெட் 1, அப்புறமா ரவை 1, கடுகு 1, அப்புறம் 4 கிலோ அரிசி. இது வந்து ஒரு குடும்பத்துக்கு போகுது. இப்போ எடுத்து ஒரு இடத்துல வச்சுட்டு வந்தோம். திரும்பி இப்போது எடுத்துகிட்டு இப்போ தான் போயிட்டுருக்கோம். சவ காற்று இங்கே பாருங்கள், இங்கே ஒரு மூட்டை, பெரிய மூட்டை இருக்கு. இதில் கிறிஸ்மஸ் தாத்தா மாதிரி நிறைய கிஃப்ட் இருக்கு. இங்கே பாருங்கள், ஜெயச்சந்திரன் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஜெயச்சந்திரன் தான் எங்கள் ஃப்ரெண்டோடைய வண்டி திருட போயிடுச்சு பார்க்கிங்கில். பேக் சைடு ஜெயச்சந்திரன் பேக் சைடு. அது பைபிள் என்னுடைய மொபைலில் கூகுளில் வருது, கர்த்தர் கொடுக்குற சமாதானம் நிறைவானது அப்படின்னு. நாங்கள் இப்போ ஒரு 2 வீட்டுக்கு வந்து மல்லிகை ஜாமான் கொடுக்க போயிட்டுருக்கோம். ஹாய் சொல்லுங்கள். 2 வீட்டுக்கு இங்கே வச்சாச்சு. இங்கே ஒருத்தவங்க வீட்டில் வச்சுட்டாலே அவங்க இன்னொருத்தவங்க வந்து எடுத்துப்பாங்க. எண்ணெயும் வச்சாச்சு. ஓகே, இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ தான் நம்ம 3வது வீட்டுக்கு வந்திருக்கிறோம். எண்ணெய் லைவ் நம்ம இப்போ வந்து எங்கே வந்துருக்கோம்னா நம்ம நேரில் பசங்க தான் வந்துருக்கோம். பாருங்க என்ன பழக்கமா மல்லிகை ஜாமான் அம்மாட்ட கொடுத்துருங்க. ஓகேக்கா, தேங்க்யூ. தேங்க்யூக்கா, வெல்கம்க்கா. என்ன ஐசுமா என்ன உள்ளே வச்சுருங்க. அப்புறமா ட்ரெஸ் இருக்குது, ட்ரெஸ் அப்புறமா எடுத்துகிட்டு வரேன். இன்னொரு வீட்டுக்கு போனேன். இப்போ ஒரு லோரி எடுத்துகிட்டு போகுது. ஓ அதுதான் இப்போ வந்து 4 வீட்டுக்கு பெண்டிங் இருக்குது. 4 வீட்டுக்கு போய் கொடுக்க போகிறோம். மணி இப்போ வந்து கரெக்டாக 8:40 ஆகுது. சாரி தப்பாக சொல்லிட்டேன். மணி 8:45 9 போகுது. இப்போ தானே ஒரு வீட்டுக்கு கொடுத்துட்டு வந்தோம். இப்போ இன்னொரு வீட்டுக்கு கொடுக்க போகிறோம். மணி கரெக்டாக 9:02.
நமக்கு எப்போவுமே 20 ஃபேமிலிக்கு தேவைப்படும், மொத்தம் 25 ஃபேமிலி. ஆனால் மெயினாக அந்த 20 ஃபேமிலிக்கு கண்டிப்பாக நம்ம கொடுக்குற மாதிரி வரும். இல்லைனா ஒரு 15 ஃபேமிலி. இந்த 15 ஃபேமிலியுமே ரொம்ப தேவைப்படுறவங்க, மளிகை ஜாமான் தேவைப்படுறவங்க தான். அவ்வளோதான். இன்னொரு வீட்டுக்கு கொடுக்க 2 வீட்டுக்கு கொடுக்க போகிறோம். இது எங்கன்னா மாத்தூருக்கு போயிட்டுருக்கோம். கரெக்டாக 11 மணிக்கு வந்தோம் வீட்டுக்கு. டொனேஷன் எல்லாம் கொடுத்துட்டு ரொம்ப நன்றி. நம்மளுக்கு டொனேஷன் கொடுத்த அக்காவுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் இது மாதிரி ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கால் கூட பண்ணி நீங்கள் கேட்கலாம். நிறைய பேருக்கு உதவி தேவைப்படுது. கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச உதவியெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இதுவரை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்குமே மனமார்ந்த நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. தேங்க்யூ ஸோ மச். திக்கற்று இருந்தேனே கரம் பிடித்தீர் நன்றி ஐயா. திக்கற்று இருந்தேனே கரம் பிடித்தீர் நன்றி ஐயா. என் மேல் உந்தன் கண்கள் வைத்து ஆலோசனை எனக்கு தந்தீர். என் மேல் உந்தன் கண்கள் வைத்து ஆலோசனை எனக்கு தந்தீர். உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன்? உம்மை விட